ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி. நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலே உமது குமாரனாகி இயேசுவை எங்கள் இரட்சகராக தந்தருளி அவரது மரணத்தின் மூலமாய் எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களை உம்மோடு கூட இணைத்து கொண்டீர். அன்பின் இயேசுவே, நீர் மரித்து உயிர்த்து நித்திய வாழ்வு உண்டு என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியாரே, எங்கள் உள்ளத்தில் தங்கி எங்களை சகல உண்மைக்குள்ளும் வழி நடத்துகின்றவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், வணங்குகின்றோம். மீண்டும் ஒரு உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் நினைவு கூற ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டிலேயும் ஆண்டோடைய கரம் எங்களோடு கூட எங்களை வழிநடத்த மன்றாடுகின்றோம். வந்திருக்கின்ற உமது அடியவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து பாடி உமது வசனத்தை தியானித்து உமது திருப்பந்தியிலே பங்கு பெற்று உமது உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை ஆண்டோடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஆசீர்வதியும் காத்தருளும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா, குமாரன், தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகவும். நமது வழிபாட்டிற்கு துவக்கமாக அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 59வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 59. ஆராதனை ஒழுங்குமுறையை நாம் பின்பற்றுவோம்.
திருவிருந்து ஆராதனை ஒழுங்குமுறை. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். சகோதர சகோதரர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழுகாற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சற்று நேரம் அமைதலாக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தரித்திருப்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். சற்று நேரம் அமைதலாக இருந்து நமது வார்த்தைகள் நமது செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமென்றால் ஆண்டவரை தயவாய் மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடுவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கி கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனசாப்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி
தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள்ச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய நாளுக்குரிய சிறப்பு இறைவன்றில் எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமாய் உயிரோடு எழும்பியதற்காக முக்கியமாக உம்மை போற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் தமது சாவால் சாவை அடித்தொடித்தார். தமது உயிர்த்தெழுதலால் எங்களுக்கு ஜீவனை தந்தருளினார். ஆமேன். அமர்வோம். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதல் யாத்ராகமம் 14 வசனங்கள் 5 முதல். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரே போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தண்டையில் பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களே கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்துக்கு வேலை செய்ய எங்களால் சும்மா விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனானாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனானாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தரிடமிதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனா விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் குதிரை வீரரோடும் அவர்கள் பிராகாலே சமுத்திரத்தின் நடுவே
களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதினம் என்றும் இல்லை. கிறிஸ்துவோ எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். பாடம் முடிந்தது. தேவனே உமைக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 118. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 118, வசனங்கள் 14 முதல் 29 முடிய. 14 முதல் 29 முடிய. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார், அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Hallelujah.
எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் சகோதரி சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் பிதா, குமாரன், தூயாவிராகிய மூவர் கடவுளின் திருப்பெயர்னாலே வாழ்த்துகின்றேன். இந்த உயிர்த்தெழுதல் திருநாளின் வழிபாட்டிற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக, எனது குடும்பத்தின் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அன்பானவர்களே, நாம் 3 பண்டிகைகளை நாம் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். 3 நாட்களே நாம் நினைவு கூறுகின்றோம். அதிலே முதலாவதாக கிறிஸ்மஸ் நாளை நாம் வெகு சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் பிதாவாகிய கடவுள் தனது குமாரனாகிய இயேசுவை இந்த உலகுக்கு கொடுத்தார் இல்லையா? அவரது அளவிட முடியாத அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தனது குமாரனையே இந்த உலகுக்கு கொடுத்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே எங்க மேல எவ்வளவு அன்பு செலுத்தினீர்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்து பிதாவாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் தான் எதுங்க? கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே இந்த உலகத்திலே எல்லா மேன்மையும் துறந்து இந்த மண்ணுலகிலே வந்து நம்மை போல் வாழ்ந்து சிலுவையிலே மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். சிலுவையிலே மரித்ததின் வாயிலாக நாம் அனைவருடைய பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே நீக்கினார். அவரது மரணத்தினாலே நீக்கினார். உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். எழுந்ததினாலே மரணத்தின் மீது அவர் வெற்றி கொண்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களும் இந்த மரணத்தின் மீது வெற்றி கொள்வார்கள். அந்த மரணத்தின் மீது வெற்றி கொள்வதனாலே அழியாத வாழ்வை அவர்கள் பெறுவார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே எங்களுடைய பாவத்தை நீக்கினதற்காகவும் எங்களுக்கு நிறைவாழ்வை நீர் தந்ததற்காகவும் குமாரனாகி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று கொண்டாடுகின்ற பண்டிகை தான் எதுங்க? ஈஸ்டர் பண்டிகை இல்லையா? பிதாவாகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற பண்டிகை கிறிஸ்துமஸ். ஈஸ்டர் பண்டிகை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்டிகை தான் எதுங்க? ஈஸ்டர். தூய ஆவியாரினுடைய திருநாள் அல்லது பெந்தேகோஸ்தே திருநாள் என்று வருகிறது. அது தூய ஆவியாருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். ஆகவே இதனுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். வெள்ளி அன்று இந்த யூத சமய தலைவர்களும் மக்கள் தலைவர்களும் இணைந்து ஆண்டவராகிய இயேசுவை, நிரபராதியாகிய இயேசுவை, ஜீவாதிபதியாகிய இயேசுவை சிலுவையிலே கொலை செய்து அவரை அடக்கமும் செய்து விட்டார்கள். தீயோர்களினுடைய உச்சக்கட்ட வெற்றி அங்கு இருந்தது. அவருடைய கொக்கரிப்பு, சாதித்து விட்டோம், ஒழித்து விட்டோம், கடவுளுடைய மகன் என்று சொன்னானே, இவனை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று அவர்கள் ஏளனம் கொண்டார்கள், கொக்கரித்தார்கள், ஆணவத்திலே திகழ்ந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட மக்களுக்கு, ஆணவத்தில் இருந்த அந்த மக்களுக்கு ஈஸ்டர் ஒன்று இருப்பது அவங்களுக்கு தெரியாது. இந்த ஈஸ்டர் என்று வந்த உடனே ஆணவத்திலே இருந்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, என்னென்ன பண்ணாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. ஓடுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க. தன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை எடுக்கிறாங்க, பணத்தை எடுத்து கொடுத்து அந்த உண்மையை மறைக்க முற்படுகின்றார்கள் இல்லையா? மரணமே உன் கூரெங்கே என்கின்ற அளவிலே ஆண்டவர் வெற்றி சிறந்த நாள். ஆணவக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்த ஒரு நாள் எதுவென்றால் எதுங்க? ஈஸ்டர். அதனால்தான் கிறிஸ்துவத்தினுடைய அடித்தளம்
ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே அமைந்திருக்கிறது. தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி இஸ் தி ஈஸ்டர் ரிசரக்ஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்துவத்தினுடைய அடித்தளம். நமது விசுவாசத்தினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது? நாட் இன் தி பர்த் ஆஃப் கிரைஸ்ட் பட் இன் தி ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதனால்தான் உயிர்த்தெழுதல் என்பது தான் நமது இதிலே ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு நாளாக நாம் இதை அனுசரிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆதி திருச்சபை மக்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்து கொள்ளும் பொழுது கூட இதை சொல்லிதான் வாழ்த்து கொள்வார். இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். ஆம், உண்மையிலேயே உயிர்த்தார். இதுதான் அவங்க பரிமாறிக்கொள்கின்ற வாழ்த்துதலாக அது அமைந்திருந்தது இல்லையா? இன்னைக்கு நாம் அந்த ஈஸ்டரை நாம் ரொம்ப அதிகமாக நினைவு கூறுவது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை மனதில் வைக்க வேண்டும். ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறதே, ஓய்வு நாள் என்று நாம் சொல்லுகிறோம், கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகின்றோம். அதை நாம் எப்படி உயிர்த்தெழுந்த திருநாளை மையமாக வைத்து தான் இல்லையா சாட்டர்டே சண்டேவாக மாறினது. காரணமே அதுதான். ஏன்னா உயிர்த்தெழுதல் மையப்படுத்தப்படுவதனாலே இன்றைக்கி நம்ம ஞாயிறு அன்று நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணமே இதுதான். இது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். வேதத்தினுடைய அடிப்படையிலே 4 நற்செய்தியாளர்களும் யார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்தியாளர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அவருடைய பார்வையிலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் தன்னுடைய நற்செய்தி நூலிலே அவர்கள் பதிக்கின்றார்கள். சரி, இன்றைக்கு மத்தேயிலே நாம் படிக்க கேட்டோம். இன்னும் இதோடு கூட இணைந்த மற்ற நற்செய்தி நூல்களோடு கூட சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தையும் நாம் அவ்வப்பொழுது கொஞ்சம் இணைத்து ஆண்டவருடைய செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த சரித்திரத்தால் மறக்கடிக்க முடியாத ஒரு நிகழ்வு எதுவென்றால் உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்பது உயிர்த்தெழுந்த அன்றைக்கே துவங்கப்பட்ட ஒன்று. ஞாபகம் வச்சுங்க. ஏனென்றால் மத்தேயில சொல்றாரு, நீங்க பெண்ணதாக காவலாளிகள் ஓடி சென்று சமய தலைவரிடத்தில் இப்படி நடந்துச்சுங்க, கல்லறை காலியா இருக்குது, நாம இயேசுவினுடைய உடலை வைத்து கல்லை மூடி முத்திரை போட்டு வைத்தோம், காவலாளிகள் வைத்தோம், ஆனால் அங்கே இயேசுவினுடைய உடல் இல்லை, காலியான கல்லறை. உடனே அவங்க ஆரம்பிக்கிறாங்க, பயந்தாங்க. அதை எப்படி நம்ம மறைக்கலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் மறைக்க முடியவில்லை. இந்த உலகத்தால் மறைக்க முடியாத ஒரு உண்மை இது இருக்கும் என்றால் அது எதுதாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். அதற்கு சான்றாக இருப்பது எதுவென்றால் காலியான கல்லறை. கல்லறைகள் எப்பவுமே அந்த ஓடுகளோ அது எலும்பு கூடுகளோ அது இருக்கும், அது அடையாளமாக. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டுமே வெறுமையாக இருக்கின்றது, எதுவும் இல்லாமல். எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை. ஆக வெறுமையான கல்லறை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் தான் உயிரோடு இருப்பதை 12 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். 500 பேர்களுக்கு மேலாக அவர் வெளிப்படுத்தினார். பவுலடியா சொல்றாரு, கடைசி அவர் எனக்கும் வெளிப்படுத்தினார், தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார் என்கின்ற அந்த நிகழ்ச்சியாகவே சரித்திர பூர்வமாகவும் அதே நேரத்தில் ஆதி அப்போஸ்தலர்களின் வழியாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதுவென்றால் உயிர்த்தெழுதல். இரண்டாவது, அது மட்டுமல்ல, ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்ல அவர்களுக்கு இருந்த ஒரு சப்ஜெக்ட் அல்லது எதை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்றால், இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இல்லையா? இதான் அவங்களுடைய பிரசங்கமே. உயிரோடு எழுந்த இயேசுவை குறித்து சொல்வதுதான். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அவங்க பிரசங்கமே பண்ணல. மற்ற எதை குறித்தும் அவர்கள் பிரசங்கம் பண்ணல. முதல் பிரசங்கமே இயேசுவினுடைய
உயிர்த்தெழுதல். ஆக பவுலடியா சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் செய்கின்ற பிரசங்கம் விருதா, அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்தார் என்பதை அவர்கள் அறுதிட்டு சொல்லுகின்றார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு அவர்கள் குறிப்பிடுகின்றார், மரணத்தையும் குறிப்பிடுகின்றார், உயிர்த்தெழுதலையும் குறிப்பிடுகின்றார். மரணத்தின் மீதும் மரணத்தின் பொழுதும் ஒரு நிகழ்ச்சியை அவர் குறிப்பிடுகின்றார், உயிர்த்தெழுதலின் பொழுதும் ஒரு நிகழ்ச்சியை அவர் குறிப்பிடுகின்றார். மரணத்தின் போது நிலநடுக்கம் ஏற்பட்டது, இங்கே உயிர்த்தெழுதலின் போதுன்னா ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இயற்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிலே நடைபெற்றது. நன்றாக தெரியும், இந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது நான் உயிரோடு எழுந்து விடுவேன் என்று சொன்னான். ஆகவே ஏதாவது இவருடைய சீஷர்கள் தில்லுமுள்ளு செய்வாங்க. ஆகவே இதை சும்மா விடக்கூடாது. முன்னாடி சொன்ன அந்த செயலை விட பின்னாடி நடப்பெறுகின்ற செயல் ரொம்ப மோசமா போகும். ஆகவே முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன செய்வோம், இவருடைய சரீரத்தை கல்லறையில் வைத்து என்ன பண்ணுவோம், நம்ம அதை முத்திரையிட்டு காவல் வைப்போம் என்றார்கள். இயேசுவை உள்ளே வைத்து கல்லை புரட்டி மூடி அதிலே முத்திரை வைத்து காவல் காப்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இந்த உலக சக்திகளினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தினுடைய சாயலாக அடையாளமாக இருக்கின்றது. இனி இந்த ஆள் வெளியே வர முடியாது இல்லையா? இவரை உள்ளே வைத்து என்ன பண்ணிட்டோம், மூடிட்டோம். நமது அதிகாரங்கள் அல்லது நமது பலத்தை வைத்து நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்துவிட்டோம் என்று ரொம்ப இருமாப்பாக இருந்தார்கள். என்ன நடக்கிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து என்ன பண்றாருங்க, கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அமர்ந்தார். கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அமர்தல் என்பது இந்த உலக சக்திகளை என் காலடியில் போட்டு நான் மிதித்து விட்டேன், மேற்கொண்டேன் என்பதற்கு அடையாளம். எசேக்கியா பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரே தூதன் இறங்கி வந்து ஒரே இரவிலே 1,81,000 பேரை அதம் பண்ணினான் இல்லையா? கடவுள் அக்கிரமக்காரர்களுக்கும் ஆணவக்காரர்களுக்கும் அவர்கள் வெற்றி பெறுவது போல காணப்பட்டாலும், தாங்கள் பெரிய காரியத்தை சாதித்தோம் அப்படின்னு நினைச்சாலும், ஆண்டவர் தனது செயலாற்றலை, அதனால தான் முதல் பாடத்தில் நம்ம பார்த்தோம், பாவம் ஒன்றுமில்லாத பரதேசிகளாக போகின்ற அந்த இஸ்ரவேல் கூட்டத்து மக்கள் பின்னதாக பார்வோன் தன்னுடைய மொத்த அதிகாரத்தையும் வலிமையும் ஆற்றலையும் கொண்டு தேர்களோடும் குதிரைகளோடும் போர் வீரர்களோடும் வந்து கொண்டிருக்கின்றான் இல்லையா? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு படிப்பணி சொல்றாரு, ஒன்றுமில்லாத மக்களாகி நீங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செல்வீங்க, ஆனால் நீங்கள் காணுகின்ற ஒரு எகிப்தியனையும் இனி நீங்க காண முடியாது இல்லையா? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி எது தெரியுங்களா? ஆண்டவருடைய சக்தி தான். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்கள் குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் எங்கள் கடவுளுடைய ஆற்றலை நம்பி இருக்கின்றோம் என்று நாம் நினைக்கின்றோமோ, இந்த உலக சக்திகளை எல்லாம் புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்கின்ற மக்களாக நாம் இருப்போம் இல்லையா? இன்றைக்கு என்னுடைய பணபலம், என்னுடைய ஆள்பலம் எனக்கு எவ்வளோ இருக்கு தெரியுமா, நான் நினைச்சா என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய காலடியிலே விழுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் வாக்குறுதி, நான் உலகத்தை ஜெயித்தேன் இல்லையா? என்ன அது மாதிரி யார் சொல்ல முடியும்? உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. ஞாபகம் வச்சுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு வாக்குறுதி ஆண்டவர் தருகின்றார். வெள்ளூரை தரித்த அந்த தூதன் வந்து இறங்கினான். வெள்ளுடை ஆண்டவருடைய மாட்சிக்கு அடையாளம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் தரிக்கப்படுத்த மக்களாக நாம் இருக்கின்றோம்.
ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற மக்கள். நீங்களாம் நானும் சாதாரணமான மக்கள் அல்ல. எல்லாம் வல்ல ஆற்றல் மிகு இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற கூட்டம். அதான் பேதுரு அவர் சொல்வார்கள், பரிசுத்த ஆசாரிய ராஜரிக கூட்டம். நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய விதமான ஒளியினத்துக்கு வரவரைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற கூட்டம். நீங்கள் ஆண்டவருடைய மாட்சியின் கூட்டமாக இருந்தார்கள். யாரெல்லாம் அநியாயத்துக்கு துணை போனார்களோ, யாரெல்லாம் அந்த யூத சமய தலைவர்களுக்கு துணை போய் அவர்களுக்கு பணி செய்தார்களோ, அவர்கள் மாண்டவர்களைப் போல மாறினார்கள். மத்தேயு அவர்கள் குறிப்பிடுகின்ற காரியம், அவர்கள் செத்தவர்களைப் போல மாறினார்கள். ஆனால் செத்து உள்ளே வைக்கப்பட்ட இயேசு என்ன பண்ணாருங்க? உயிரோடு வெளியே வந்தார். இல்லையா? ஞாபகம் வச்சுங்க. நாம செத்தவர்களைப் போல அடக்கம் பண்ணப்பட்டாலும் நாம உள்ளே இருக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். என்ன பண்ணுவாரு? உயிரோட எழுப்பார், வெளியே வருவார். ஆனால் மற்றவர்களை சாகடிக்கின்றவர்கள் இல்லையா, அவர்கள் செத்தவர்களைப் போல மாறுவார்கள். ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் இங்கு காணலாம். இரண்டாவதாக, எல்லா நற்செய்தியாளர்களும் அதிகாலை நேரத்திலே பெண்கள், குறிப்பாக பெண்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கல்லறைக்கு சென்றார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண் சகோதரர்கள்லாம் கோச்சிக்க கூடாது. நீங்க சொல்லலாம், அது ஒரு எது அடக்கம் பண்ணப்பட்ட உடனே இதை கொண்டு போறது யாருடைய வேலை? பெண்களுடைய வேலை. வாசனை திரவியத்தை கொண்டு போறது. அதனால தான் ஆண்கள் போல அப்படின்னு இருக்கலாம். ஏன் காலையில் போறாங்களோ அவங்களுக்கு துணையாக கூட போயிருக்கலாம்ல. அவங்க செய்யலாம் கூட அவங்களுக்கு துணையாக போகலாம். ஆனால் தன்னந்தனியாக யார் போறதுங்க? பெண்களுக்கே இருக்கின்ற ஒன்று. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலிலே முதலாவதாக மிகப்பெரிய பங்கை பெற்றவர்கள் யார் என்றால் பெண்கள். இல்லையா? யார் இந்த சமூகத்திலே, அன்றைக்கு இருந்த யூத சமூகத்திலே பெண்கள் மட்டுப்படுத்தப்பட்டார்கள். அவங்க சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவர்கள் எதற்குமே ஏற்றவர்கள் என்கிற நிலைப்பாடு இல்லாத ஒரு காலகட்டத்திலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை முதலாவதாக சந்தித்தவர்கள் யார் தான்? இந்த பெண்கள் எடுத்து செல்லுகின்றார்கள் காலையில். அதாவது ஒருத்தர் 2 பேர் என்றாரு, ஒருத்தர் நிறைய பேர் என்றாரு. என்ன இருந்தாலும் அதிகமான பெண்கள் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அந்த அன்பின் நிமித்தமாக அவருக்கு நம்மால் செய்ய முடிந்ததை அவர்கள் செய்ய. என்ன அவங்க செய்யணும்னு போனாங்க? அவருடைய சடலத்துக்கு, உயிரற்ற சடலத்துக்கு இந்த வாசனை திரவியத்தை மேலே போடலாம். இல்லையா? அதான் அவங்களுடைய உச்சக்கட்ட. இது தனது அன்பினை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி. சாதாரண இந்த வாசனை பொருளை அவருடைய உயிரற்ற சடலத்தின் மீது போடுவதற்காக சென்றார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தை கண்ட ஆண்டவர் இல்லையா என்ன கொடுத்தாரு? உயிரோடு இருக்கின்ற மகிமையின் சரீரத்தை காணுகின்ற ஒரு ஸ்லாக்கியத்தை யாருக்கு தான் கொடுத்தாருங்க? ஆமா இல்லையா? விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு இல்லையா? அதுவும் எந்த நேரத்தில் போறாங்க? அதிகாலை இருட்டோடே. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. அதாவது எதிர்க்க தெரியாத நேரம்ன்றாங்க, சிலர் அதிக இருட்டோடேன்றாங்க. இல்லையா? எப்படி பார்த்தாலும் 4 நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுவது அதிகாலை நேரத்தில் இருட்டோடே அவர்கள் எழுந்து சென்றார்கள். இல்லையா? அந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரை தேடுகின்ற ஒரு ஆவல் பெண்களிடத்தில் இருந்தது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கும்பொழுது அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். இல்லையா? கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை காண வேண்டும் என்றால் கொஞ்சம் காலையில் எழுந்துருங்க. காலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர ஆண்டவரை தேடுவதற்கு முற்படுங்க. இன்னைக்கு ஆண்டவரை தேடுவதிலே நாம் எந்த அளவுக்கு உற்சாகத்தை காட்டுகின்றோம் என்று நமக்கு தான் தெரியும். ஆனால் காலையில் எழுந்து ஆண்டவரை நீங்கள் தேடுகின்ற பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் மேலானது. இல்லையா? யோவான் அவர்கள் குறிப்பிடுகின்றார், மரியாமா என்ன பண்றாங்களாம்? கண்ணீரோடே தேடுகின்றார்கள். கண்ணீரோடே தேடுகின்ற ஒன்று. இன்றைக்கு இந்த மரியாதை போல கண்ணீரோடு கூட இருக்கின்ற அநேக அம்மாமார்கள் உண்டுங்க. இல்லையா? குடும்ப சூழலாக இருக்கலாம்,
பிள்ளைகளுடைய தேவைகளாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையிலே தன்னையும் தன்னை சார்ந்தவர்களும் பிடிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே வேதனை, வலி, அந்த வலியின் வாயிலாக இல்லையா கண்ணீரை வெளிப்படுத்துகின்ற, கண்ணீர் வருகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்விலே பல போராட்டங்கள் இருக்கலாம். மரியாள் கண்ணீரோடே ஆண்டவர் எங்கே, ஆண்டவர் எங்கே என்று தேடினார். சில நேரத்தில் நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய குறைபாடு, நமது வேதனைகள், வலிகள், கண்ணீர் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை நாம் பார்க்கக்கூடாதபடி மறைக்கப்படுகின்றன. எதற்க இயேசு இருக்கின்றார், ஆனால் அவர் இயேசு என்று காணக்கூடாதபடி அவருடைய துக்கம் அவரை மறைத்து விட்டது. சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் பூதகரமாக இருக்கும், அது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, இதை எப்படி நான் கடந்து செல்வேன் என்கின்ற ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். ஏன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அநேகருடைய உள்ளத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும். ஐயோ, இப்பேற்பட்ட பிரச்சனையை நான் எப்படி கடந்து போவேன், இதை எப்படி நான் கடந்து செல்வேன் என்கின்ற ஒரு பெரிய ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வாயிலாக துக்கம், துக்கத்தின் வாயிலாக மனவேதனை, இவற்றினுடைய நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் இருக்கின்றார் என்று நமக்கு தெரியும். ஆனால் உயிரோடு இருக்கின்ற கடவுளை நம்மால் என்ன பண்ண முடியாதுங்க, உணர முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? மரியாள் அம்மா இயேசுவை காண வேண்டும் என்று போனாங்க, துக்கத்தோடு போனாங்க, கண்ணீரோடு போனாங்க. ஆனால் உயிருள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிரே நிற்பதை கூட, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, மரியாளே இல்லையா? அதாவது நமது துக்கத்தையும் துயரத்தையும் பார்த்து சும்மா போற ஒரு ஆண்டவர் கிடையாது. அதாவது அதில் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் கூப்பிட்ட அந்த விதம் அப்படியே நம்மவை ஒரு நிமிடம், ஒரு துளி அப்படியே மாற்றிவிட்டது இல்லையா? ரபுனி என்று அவர்கள் கத்த ஆரம்பிக்கின்றார்கள் என்னால். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் என்னை எப்படி ஆண்டவர் அன்பா கூப்பிடுவார் அப்படின்றது இல்லையா? ஒரு செகண்டுங்க ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை பெயர் சொல்லி அடிக்கின்றவர். ஏனென்றால் உங்களை படைத்தவர், உங்களை தன்னுடைய உள்ளங்கையிலே வளைந்திருக்கின்றவர். உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய வேதனை, வலி என்னன்னு தெரியுங்க. அன்போடு அடைத்து உன்னுடைய ஏக்கத்தை நிவர்த்தி செய்கின்ற ஆண்டவர். இன்றைக்கு உயிர்த்தெழுதல் திருநாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? உன் வாழ்க்கையில் கண்ணீர், கவலை, வேதனை, வலி இருந்தாலும் நான் உன்னை அன்போடு கூப்பிட்டு உன்னுடைய கண்ணீரை மாற்றுகின்ற ஆண்டவராக நான் இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவர் கேட்குற கேள்வி, ஏனம்மா அழுகிறாய், யாரை? இது நிறைய இடத்துல வருது. அங்கே தோட்டக்காரர் கேட்குறாங்க, யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? அப்போ ஐயோ, என்னுடைய ஆண்டவரை வைத்த இடத்தை நாங்கள் காணவில்லை. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் உயிரற்ற இயேசுவினுடைய சடலம் மட்டுமே அவர்களுடைய மனதில் இருந்தது. அதாவது there is a limit in the என்னதுங்க திங்கிங். அவங்களுடைய சிந்தனையிலே இயேசுவை குறித்துதானே ஒரு எண்ணம் என்ன, அவர் உயிரற்ற சடலமாக இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு சொல்லப்படுகின்ற பதில், உயிர் உள்ளோரை நீங்கள் இருந்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? அவர் அப்ரோச் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதாவது இங்கே எந்த விதத்திலே நாம் இயேசுவை அணுகுகின்றோம் என்பது மிக மிக முக்கியம் இல்லையா? அவர்கள் சொல்ற வார்த்தை, உயிரோடு இருக்கின்றவரை நீங்கள் இறந்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? நம்ம எந்த இடத்துல தேடுறோம், யாரை தேடி நாம் போகின்றோம் இல்லையா? ஆண்டவருடைய அருள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை நமக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் யாரை தேடி செல்கின்றோம்? எங்கேயா வச்சிருக்கிற சொன்னா நான் போய் எடுத்துக்கிறேன்றோம் நம்ம இல்லையா? வி டிபெண்ட்ஸ் அப்பான் அதர்ஸ். ஆனால் கடவுள் நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை, ஆவியோடு இருக்கின்ற ஆண்டவரை நீங்க தேடுங்க, அவரிடத்தில் போங்க. மற்றவரிடத்தில் போவதை காட்டிலும் இயேசுவினிடத்தில் போங்க. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகி வரும். உங்களை தேடி வருகின்ற ஆண்டவர், உங்களுடைய இயக்கங்களை புரிந்திருக்கின்ற ஆண்டவர், தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர். ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப். அவர் நமக்கு என்ன பண்றாரு, நம்மை வெளிப்படுத்துறார். நான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எல்லாம் செய்துட்டு அவர் செய்கின்ற ஒரு மிக முக்கியமான செயல், துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார். இரவிலே அழுகை தங்கும், காலையிலோ களிப்பு துணிக்கும் இல்லையா? இன்றைக்கு
ராத்திரியில வேதனை, அந்த ராத்திரி முழுவதும் அவங்க வேதனையில் இருந்திருப்பாங்க. காலையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் காணுகின்ற போது மகிழ்ச்சி, ஆண்டவர் மகிழ்ச்சியை தர அவர் காத்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் காணுகின்ற பொழுது அல்லது செல்லுகின்ற பொழுது கடவுள் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி, தன்னை உயிர் உள்ளவராக அவர் வெளிப்படுத்தி, உங்களை மாட்சிக்குள்ளாக அவர் வழிநடத்தி, உங்களை மகிழ்ச்சியை தந்து உங்களுடைய நிலைமையே அவர் மாற்றி போடுகின்றார். இதுவரை நீங்கள் இருந்த நிலைமையிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை பெறுகின்ற மக்களாக நீங்கள் மாறுவீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களில் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பணி அதுதான், இல்லையா? இதெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு செய்கின்ற அருட்கொடைகளாக இருக்கின்றது. நம்மை மகிழ்விப்பதிலே அவர் எடுத்துக்கொள்கின்ற நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் அறிகின்றோம். அவரே வருகின்றார், அவரே நம்மை அழைக்கின்றார், அவரே தம்மை வெளிப்படுத்துகின்றார், அவரே மகிழ்ச்சிக்குள்ளாக்கின்றார். இதெல்லாம் செய்ய யாருங்க? ஆண்டவர் இயேசு, இல்லையா? தயவுசெய்து நல்லா கொஞ்சம் கவனிங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மை எல்லா விதத்திலும் மகிழ்ச்சிக்குள்ளாக்க அவர் விரும்புகின்றார், இல்லையா? ஒருவரும் அழுது கண்ணீரோடு இருக்க அவர் விரும்புவது கிடையாது. உன்னுடைய நிலைமையை அவர் முற்றிலுமாக மாற்றி போட விரும்புகின்றார், இல்லையா? மாற்றி போடுகின்ற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற ஆண்டவர். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகின்ற ஆண்டவர். யாரை தேடி நாம் போகின்றோம்? உயிரற்ற சலனத்தை நோக்கி நாம் செல்லுகின்றோமா, அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் செல்லுகின்றோமா? ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் நமக்கு சொல்லுகின்ற ஒன்று, ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு செய்கின்றார் என்பதை வெளிப்படுத்துது. இரண்டாவது, அதே உயிர்த்தெழுந்த திருநாள் நமக்கு சில எதிர்பார்ப்புகளை அது சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. கடவுள் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார், இல்லையா? இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயுல 2 இடத்துல வானதூதர்கள் அந்த பெண்ணிடத்தில் பேசுகின்ற வார்த்தை, பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்களை சந்தித்து பேசுகின்ற அந்த வார்த்தை. கம் அண்ட் see, முதல்ல சொல்ற வாருங்கள் வந்து பாருங்கள், வாருங்கள் வந்து பாருங்கள் முதல்ல. இரண்டாவது, போங்கள் போய் சொல்லுங்கள், இல்லையா? இது இந்த 4ஐயும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாருங்க, என்னாண்ட வாருங்கள், இல்லையா? ஒரு அன்பினுடைய அழைப்பு ஆண்டவர் கொடுக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, வாருங்கள், இல்லையா? திருமறையிலே நாம் காணுகின்றோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் நீங்கள் என்னிடத்தில் வரக்கூடாதபடி அநேக தடைக்கற்கள் இருக்கின்றன. அன்றைக்கு ஏன் இந்த பெண்கள் கிட்ட போக முடியல? ஏன் அவர்கள் வாருங்கள் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்பட்டது என்றால், ஒன்று, அவர்கள் இருக்கின்ற இடம் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை தந்தது. எதுங்க? கல்லறை, இல்லையா? சுடுகாட்டில் காலையில் 3 மணிக்கு ஒருத்தவங்க போனாங்கன்னா ஏதாவது நல்ல உற்சாகமாக போவோம், பயம், ஒரு பயம். அந்த சூழல் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினது. இரண்டாவது, அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினது. என்ன? கல் புரட்டப்பட்டு, யாரா புரட்டி தள்ளிட்டு இருப்பாங்க? ஆகவே அங்கு நடைபெற்ற ஒரு செயல் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினது, இல்லையா? மூன்றாவதாக நாம் காணுகின்றோம், ரோம அரசர்கள், ஐயோ இந்த இடத்துக்கு போயிட்டா ஏதாவது பின்விளைவு வந்ததா இந்த அரசு நம்மை சும்மா விடாது. ஆக இன்றைக்கும் நாம் இருக்கின்ற அந்த சூழல், அங்கு நடைபெறுகின்ற செய்கைகள், அதிகார வர்க்கத்துடைய சக்திகள் நம்மை ஆண்டவரிடத்திலே வரக்கூடாதபடியாக தடை செய்கின்ற கற்களாக அது இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு அச்சம், ஐயோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லைங்க, இப்ப இருக்கிற சூழல் சரியில்லை, ஐயோ நான் இதை செய்தேன்னா அங்க பதில் சொல்லி ஆகணும். இப்படி அச்சத்திலே நடுக்கத்திலே இருக்கின்ற ஒரு கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒன்று, வாருங்கள், வாருங்கள். எதை பார்த்து நீங்கள் அச்சப்பட்டீர்களோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்பதை பாருங்கள். வெறுமையான கல்லறை பாருங்க, இயேசுவை கொலை செய்து உள்ள வச்சாங்க இல்லையா, எங்க இருக்காரு பாருங்க, வந்து பாருங்க. கல்லறையை மூடி முத்திரை போட்டாங்க இல்லையா, அந்த முத்திரையும் கல்லை எங்க இருக்குது பாருங்க, இல்லையா? வந்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னா, வாருங்கள்,
எந்த தடையும் தாண்டி வாருங்கள். ரெண்டாவது வந்து பாருங்கள், என்னுடைய ஆற்றல், என்னுடைய மகிமையை நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு நாம் தயங்கி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுகிறது, வேணா நீ போப்பா அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. ஆனால் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை, என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. இன்றைக்கு நாம் கிட்டே போக கூடாதபடி அநேக சக்திகள் இருந்தாலும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அன்பின் அழைப்பு, வாருங்கள் வந்து பாருங்கள். ரெண்டாவது பார்த்துட்டீங்களா, இயேசுவாளர் சொல்றாரு, அவர்கள் அந்த பெண்கள் அப்படியே பற்றி கொண்டிருக்கின்றார்கள். யோவான் நற்செய்தியில மரியாள் அம்மா இயேசுவனுடைய பாதத்தையே பற்றி கொண்டிருக்கா. அப்ப இயேசுவாளர் சொல்றாரு, அம்மா நீ என்னை பற்றி கொண்டே இருக்காத, நீ போ. இங்கேயும் அவர்கள் விண்தூதர்களும் என்ன சொல்றாங்க அந்த பெண்களிடத்துல, போங்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய சகோதரரிடத்தில் போய் சொல்லுங்கள் இல்லையா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து போய் சொல்லுகின்ற அந்த கட்டளையை ஈஸ்டர் தினம் நமக்கு சொல்லுகின்றது இல்லையா? போங்க, வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை நீங்க பார்த்துட்டீங்க, போய் நீங்க சொல்லுங்க. யார்? என்னுடைய சகோதரத்துக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப கொஞ்சம் முக்கியமான ஒரு வார்த்தை. என்னன்னா, கலிலேயா என்பது ஏதோ ஊரை பத்தி நீங்க சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க. கலிலேயா இஸ் தி நர்சிங் மிஷன் ஃபீல்டு, அதாவது ஊழியத்திற்கான ஒரு உந்துதலை பெறுகின்ற ஒரு இடம் கலிலேயா. அதான் சொல்றாங்க கலிலேயன் பிரையாரிட்டி என்று சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை. ஏனால் அந்த இடத்துல தான் நீங்க எங்கு வேலை செய்ய வேண்டுமோ, எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற இடம் எதுதான் இருக்கும்? கலிலேயாவாக தான் இருக்கும். ஆகவே உங்களுக்கு முன்னதாக நான் கலிலேயாவுக்கு போகிறேன், அங்கு என்னை நீங்கள் காண்பீர்கள். யூ கேன் see a different Christ, mission oriented Christ, resurrected Christ in Galilee. கலிலேயாவில் உயிர்த்தெழுந்த மகிமை நிறைந்த ஊழியத்திற்கான துவக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டவராகிய என்னை நீங்கள் காண்பீர்கள். புறப்பட்டு வாருங்கள், போய் சொல்லுங்க இல்லையா? இன்றைக்கு சொல்லுதலும் செல்லுதலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு இல்லையா? எப்படி ஆண்டவர் நமது கண்ணீரை நீக்கி நமது மகிழ்ச்சியை தந்து நமது நிலைமையை மாற்றி போடுகின்றாரோ உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாருங்கள், என்னை பாருங்கள், என்னுடைய ஆற்றலை கண்டு கொள்ளுங்கள், நான் அனுப்புகின்ற இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்கின்ற அளவிலே அவர் அழைக்கின்றார். அன்பானவர்களே, ஒரு சமயம் ஒரு சின்ன பெண் என்ன பண்ணாங்க, ரொம்ப சிக்காயிட்டாங்க. சிக்காயிட்டு அவர்கள் வீட்டிலே படுக்கையாக படுத்து விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்மணியினுடைய அந்த குழந்தையினுடைய பார்வை அப்படியே மங்கி கொண்டே வருகிறது. ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த டாக்டர் அந்த பேரண்ட்ஸ் அவங்களோடு கூட நின்றுக்கும்போது அவர் சொல்றாரு, அந்த பெண்மணி அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்கணும்னு யோசித்தாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டாங்க, இனி இவர்களாலே பார்க்க முடியாது. ஆகவே தன்னுடைய வாழ்நாளில் பார்க்க வேண்டியதையெல்லாம் அவர்கள் பார்த்து விட்டார்கள், இனி அவர்களாலே பார்க்க முடியாது என்பதை சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த பெண் படுத்து கொண்டிருக்கின்ற பெண், சாரி டாக்டர் அப்படின்ச்சான். சாரி டாக்டர் அப்படின்ச்சான். என்னம்மா அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்க வேண்டியதெல்லாம் நான் பார்த்துட்டேன், இனி நான் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் இனிதான் அதிகமானவற்றை நான் பார்க்க போகிறேன். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்ற பொழுது நான் இன்னும் இருக்க வேண்டியது, இன்னும் செல்ல வேண்டியது நீங்கள் முடிந்தது என்று நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னாங்க. டிஎல் மூடி அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்திலே பயன்படுத்தின ஒரு குறிப்பு இது. டிஎல் மூடி இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அதே வாக்கு தான், இனி உங்களுக்கு ஒரு பெரிய காலம் இருக்குது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை என்னை பார்த்துட்டீங்க இல்லையா, இனி உங்களுக்கு மிகப்பெரியதான ஒரு பொறுப்பு இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே நீங்கள் இந்த உலகத்துக்குள் செல்ல இருக்கிறீங்க, நான் உங்களை இந்த உலகத்துக்குள் அனுப்புகிறேன் இல்லையா? இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டளை, வாருங்கள், வந்து பாருங்கள், செல்லுங்கள், சென்று கூறுங்கள் என்று சொல்லுகின்றார்.
யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றோமோ ஆண்டவர் நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்பது சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே இந்த திருவசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச மூலமாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கத்திரமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாக்கும் முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்மலத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையிண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவினுடைய வலது பாசத்தை வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவிலும் குமாரனில் புறப்படுகிறதுமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தோத்திரிக்கப்படுகிறதுமாய் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறதுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புகள் நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை ஐக்கெடுக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபைக்கான அறிவிப்புகள் அறிவிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஈஸ்டர் ஆராதனையில் கலந்து கொண்ட திருச்சபையர் யாவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் நமது ஆயர் மற்றும் ஆயர் குடும்பத்தினர் யாவருக்கும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களின் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று ஆலயத்தை பூக்களால் அலங்கரித்த பெண்கள் மற்றும் வாலிபர்களுக்கும் பூ வாங்க நன்கொடை கொடுத்தவர்களுக்கும் பூ கொடுத்தவர்களுக்கும் பூ தொடுத்து கொடுத்தவர்களுக்கும் சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்டியல் காணிக்கை படைத்த அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்டியல் காணிக்கை படைக்காதவர்கள் வருகின்ற ஆராதனையில் படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனையின் முடிவில் அனைவருக்கும் இருக்கின்ற இடத்திலேயே கேக் வழங்கப்படும். ஆலயத்தின் கீழ்த்தளத்தில் தேநீர் வழங்கப்படும். இன்று மாலை 6:30 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் இயேசுவின் சரிதையை படக்காட்சியாக ஒளிபரப்பப்படும். நமது சபையின் வாலிப பிள்ளைகள் இந்த ஆயத்தம் செய்து திரையிடுவார்கள். திருச்சபையார் மாலை படக்காட்சியில் பங்கேற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமை 1/4/2024 அதிகாலை 5:30 மணிக்கு மாதத்தில் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சபையார் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரும் செவ்வாய்க்கிழமை 2/4/2024 மாலை 7 மணிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வரும் வெள்ளிக்கிழமை 5/4/2024 மாலை 6:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். சபையார் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இரவு 10 மணி முதல் 12 மணி வரை ஜெப வேளை நடைபெறும். வரும் சனிக்கிழமை 6/4/2024 அன்று மாலை 5 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வரும் சனிக்கிழமை 6/4/2024 மாலை 7:30 மணிக்கு பாடல் பயிற்சி நடைபெறும். பாடகர்கள் குழுவினர் இசைக்கருவிகள் வாசிப்பவர்கள் அனைவரும் பாடல் பயிற்சியில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரும் 14/4/2024 ஞாயிறு அன்று ஆலயத்தில் விசுவாச திருவிழா கொண்டாட உள்ளோம். இதை குறித்தான விரிவான அறிவிப்புகள் அடுத்த வாரம் வழிபாட்டில் அறிவிக்கப்படும்.
சபையார் தங்கள் குடும்ப நிகழ்வுகள் மற்றும் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் ஆயர் அவர்களை முன்கூட்டியே சந்தித்து ஆயத்தம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிஎஸ்ஐ ஈவார்ட் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மெல்ரோசபுரம் 2024-25 கல்வி ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு ஆலய அறிவிப்பு பலகை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை கூட உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் கொண்டாட ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது பார்வை எங்கள் மேல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை எம்மை தேடி வருகின்ற பொழுது எங்களுடைய நிலைமையை மாற்றி, ஆண்டவரை இந்த உலக சக்திகளுக்கு மேலாக எங்களை உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்துகின்ற ஆண்டவராகவும் எங்கள் வழியாக உமது திருச்சித்தத்தை நிறைவேற்றுகின்றவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபையாரையும் ஆண்டவருடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கின்றோம். பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவர் ஆசீர்வதித்திலும் அனைவருக்கும் நல்ல சரி சுகத்தையும் பலத்தையும் தாரும். குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்றவர்கள், வியாதியின் படுக்கையில் இருக்கின்றவர்கள் அனைவருக்காக மண்டு வருகின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு போதுமானவராக இருக்க வேண்டுமெனே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவர் தாமே ஒவ்வொருடைய தேவையும் நீ சந்திக்க வேண்டுமெனே நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்தருளும் வழிநடத்துவோம். ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலையை நீர் தாரும். திருமணமாகாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணத்தை நீர் வாக்கி செய்யும் சுவாமி. தேவரீர், இப்பொழுதும் திருமண அறிக்கையில் வாசிக்கட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக மண்டி வருகின்றோம், ஆசீர்வதியும். தேர்வு முடித்த பிள்ளைகளுக்காக மண்டி வருகின்றோம். நல்ல முடிவினை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தாரும். நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். உயர்கல்வியை பெற்றுக்கொள்ளும் நீர் அருள் புரிய வேண்டுபடியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே எந்த விதமான நோய் நொடிகள் பிள்ளைகளை அணுகாதவன் இந்த நீர் காத்து வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, நாட்டிற்காக, நாட்டின் நலனுக்காக, நாட்டின் சமாதானத்திற்காக, நாட்டினுடைய எல்லா தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உமது நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்கி உமது பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திடார்கள் தாரும். வருகின்ற தேர்தலுக்காக மண்டி வருகின்றோம். ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறாக்க தேர்தல் ஆண்டவரே நல்ல முறையில் நடைபெறவும், ஆண்டவரே நீர் விரும்புகின்றவர்களை நீர் தேர்ந்தெடுக்க நாங்கள் அருள் புரிய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய தேவைகளுக்காக, திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்திலும் ஆண்டவருடைய கரம் இருந்து வழித்துவராக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகெங்கும் எடுத்து செல்ல நீர் உமது ஊழியர்களை எழுப்ப வேண்டும்படியாக, உற்சாகப்படுத்த வேண்டும்படியாக, ஊக்கப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையாக்கி அப்பேற்பட்ட திருப்பணிகளை நாங்கள் ஆற்றிட நீர் அருள் புரிய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய தேவைகளுக்காக, ஆண்டவரை திருச்சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவருடைய கரம் இருந்து நீர் வழிநடத்துவராக, ஆசீர்வதிப்பராக, காத்தருள்வராக சுவாமி. தேவரீர், இம்மட்டும் நீர் எங்களுக்கு நல்லவராக வல்லவராக இருந்தீரே. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்த வேண்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் வழிநடத்தலுக்கும் அர்ப்பணிக்கின்றோம். காத்தருளும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் சேர்ந்து 359வது பாடல், அதைத் தொடர்ந்து 374வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது கர்த்தருக்கென்று காணிக்கை அங்கீகரிக்கப்படும். தோத்திர ஜெபத்திற்கென்று வந்தவர்கள் முன்னதாக வரும்படியாக அன்போடு கேட்கிறோம்.
அப்போ பெற்றுதல் பகுதிக்கு செல்வோம். இதோ சகோதர சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகின்றபடியால் அனைவரும் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆண்ட பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு கூட சமாதான வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாஸ்தண்டில் பிரவேசிப்பதற்கு புதியதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தாயின் ஆறு மூலமாய் மண்டே வருகின்றோம். எங்களையே நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கையை உம்முடைய நாம மேன்மைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகளும் உமது கருத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமேன். ஜபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தலும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்தாசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திர செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் உமக்கு தோத்திர செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடையுமாக இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவருடைய எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனை உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாதாக என்று இடைவிடாமல் தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நாமத்தினாலே வந்தவர் வருமானம் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னாம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் ஊர்க்கமாய் அன்பு கூர்ந்து அவரது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மருத்துவங்களை மீட்டுக்கொள்ளும் அவர் தந்தருளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரந்தமை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்னைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்தும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டுக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி திசைகள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்ததில் அறிக்கையிடுகிறோம், நீ திரும்ப காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோற்றம் உண்டாவதாக்கே. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்ததையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாக்கி நாங்கள் அவருடைய கட்டின்படி அவர் திரும்பவர்களும் அவரை நினைவு கூர்ந்து இது செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்க பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக்கி விசுவாசத்தில் ஒருமைப்படுவோம், தலையாக்கி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாக்கிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நாம் யாவரும் சேர்ந்து செல்வோம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் பசுப்படுவதாக்கி, ராஜ்யம் வருவதாக்கி, சித்தம் பரமண்டலத்தை செய்யப்பட பூமியிலையும் செய்யப்படுவதாக்கி, அந்த நூலில் எங்கள் அப்பத்தை எங்கள் தாரும், எங்களுக்கு விரோதமாக கூட சேவைக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும்.
ஆட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே ஆமேன். மனத்தாழ்மையின் ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜன் கீழ் விழும் துணிகைகளை பொறிக்கொள்ள நாங்கள் பார்த்துள்ள, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சியனுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெள்ளமதியான சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாக்கி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. வாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். திருவிருந்திலே பங்கு பெறுகின்றவர்கள் நடுவில் இருக்கின்ற இந்த பாதையிலே வந்து திருவிருந்து பெற்று பக்கத்தில் இருக்கின்ற பாதையிலே நீங்கள் செல்லும்படியாக காண்படுகிறோம்.
என்னோடு இருப்பவர்
ஆண்டவருடைய சக்கரமந்தியை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நம்ம சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்க கடவுது. பிதா, குமாரன், தூயாவிராகிய மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்ற சதாக்கால நிலைத்திருப்பதாக. ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுதி நின்று சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். அனைவருக்கும்